இன்றைக்கி நம்ம இந்த பேசிக் பெஷமல் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒயிட் சாஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சாஸை வச்சு நீங்கள் 100 பாஸ்தா ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாஸ் வந்து ஃப்ரெஞ்ச் குசினில் ஒரு இம்பார்ட்டன்ட் மதர் சாஸ். நம்ம பெஷமல் சாஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஸ்டட் பண்ண ஆனியன் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நட்மேக், 40 கிராம் மைதா, 40 கிராம் பட்டர், 400 ml மில்க். நம்ம சடன் ஆனியன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நமக்கு க்ளோஸ் பே லீஃபோட ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம சாஸுக்கு தேவையான பாலை வந்து கொதிக்க வச்சிடலாம். அதில் சடன் ஆனியன் போட்டிருக்கோம். கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஆனியன் தூக்கி மாற்றிட்டு கோல்ட் பட்டர் ஒரு பேனில் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரிஃபைன் ஃப்ளவர் உள்ளே போட போகிறோம். இது குக் பண்ணும்போது இதோட பேர் ரூன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ஒரு சாண்டி டெக்ஸ்சரில் வரும். இந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை வந்து பேட்ச் பை பேட்ச் தான் போட போகிறோம். அது காரணம் என்னென்னா, நம்ம பேட்ச் பை பேட்ச் போட்டோன்னா நம்மளோட சாஸ் வந்து லம்ஸ் ஃபார்மேஷன் ஆகாது. மொத்தமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து பாலை பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணுறோம். இப்போ 3rd பேட்ச் ஆட் பண்ணியாச்சு. எப்பவுமே ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆகிடும். இவ்வளோ திக்காக இருக்குல்ல, இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம நட்மேக் இருக்குல்ல, அதோட பவுடர் வந்து லைட்டாக கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இது கிரேட் பண்ணி போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும் நட்மேக்கு. நம்ம சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பேட்சில் எடுத்துகிட்டு நம்ம விரல் இருக்குல்ல, லைட்டாக அப்படியே போட்டிங்க வச்சுங்களேன், சாஸோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.